ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மினி விலாக் தான். ரொம்ப பர்ஃபெக்டான விலாகை என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா போகிறப்பே பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டாங்க. கடையிலையும் பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டாங்க. கடையை விட்டு வெளியில் வரும்போது தான் பாப்பாவும் தம்பியும் முழிச்சாங்க. அதனால் அவங்கள தூங்க வச்சுக்கிற தோளில் போட்டுகிட்டே ஹேண்டில் பண்ண முடியல. ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால் சரியாக வீடியோ எடுக்கலை. இருந்தாலும் என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ட்ரெஸ் போட போகிறவங்கள சூஸ் பண்ணி வச்சுட்டு என்னென்ன தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா போத்தீஸ்க்கு தான் போனோம். ஏன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் தான் எடுக்கணும். பட் பாப்பாவுக்கு மெட்டீரியலாக எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு லெஹங்கா மாடலில் கிராப் டாப் மாடலில் ஓனாக ஸ்டிச் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதில் ஓனாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான அங்கே தான் போய் கிளாத் எடுத்து ரொம்பவே பெஸ்ட்டாக அமைஞ்சிச்சு அவளுக்கு. இந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டில் அவளோட பர்த்டே ட்ரெஸ்ஸோட ஸ்டிச் பண்ண அவுட்புட் கொடுத்துருப்பேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போத்தீஸ் முடிச்சுட்டு எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா மைக்கிள் ஐஸ்கிரீம். திருச்சியில் நிறைய பேத்துக்கு தெரியும் இந்த ஐஸ்கிரீம் கடை. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஐஸ்கிரீம் கடைன்னா அதுதான். பட் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்காது. கொஞ்சம் ஐஸ் கட்டி கலந்த மாதிரி ஒரு க்ரன்ச்சியான அந்த மாதிரி தான் இருக்கும் ஐஸ் கட்டி. பட் ஐஸ் கட்டின்ற பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் இருக்கும். பட் எனக்கு ஃப்ளேவர் வைஸ் ரொம்பவே பிடிக்கும், டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பிடிக்கும். அந்த கடையில் எல்லாமே அதில் சாப்பிட்ருக்கேன். அந்த கடையில் இருக்க எல்லா ஐஸ்கிரீமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சரியான கோல்டு காஃபு. ஆனால் அப்படி இன்னும் பாப்பாவும் தம்பியும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு தம்பியும் சாப்பிட்டான். தம்பி நார்மலாக அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னை விட அதிகமாக தம்பிக்கு பிடிக்கும். எங்களுக்கு கொடுக்கும். அதில் சின்ன ஒரு சொட்டு கூட விட மாட்டார், அந்தளவுக்கு சாப்பிட்ருவார். பாப்பா எப்போயுமே சாப்பிடுவா. பட் அவளுக்கு ரொம்பவே கோல்டு இருந்துச்சு. நான் அப்போவுமே சொன்னேன் ஹஸ்பண்ட்டை கொடுக்காதீங்க வேண்டாம் அப்படின்னு. பட் வரும்போது சரியான ஃபீவர் அவளுக்கு. வீட்டுக்கு வரும்போதே பைக்கில் வரும்போதே ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு. கொடுக்காதீங்கன்னு சொல்லியுமே கேட்கல. பட் அவள் ஆசைப்பட்டு கேட்டா. அவங்க அத்தா சாப்பிட்றத பார்த்துட்டு வாயே பார்த்துட்டே அப்படியே மேலே அனந்தாந்து பார்த்துக்கிட்டே இருந்தா. அதனால் ஹஸ்பண்ட் பாவம் கொடுத்துடலாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அவள் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் எங்கே போகணுன்னு கேட்டிங்களா, அகமது தான் போகணும். ரொம்பவே எங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. பாப்பாக்கும் தம்பிக்கும் அவங்க ரொம்ப டயர்டாகிட்டாங்க. அது இல்லாமல் ரொம்ப இடமா சுற்றி போய் வாங்கிட்டு இருக்க முடியல. பாப்பாவுக்கு ஜுவல்ஸ் ஆகட்டும், அக்சசரிஸ் ஆகட்டும் எதுவுமே எடுக்க முடியல. சரியா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளாத்து தான் நாங்கள் போத்தீஸில் வாங்கியிருந்தோம். இந்த நெட் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலர் நெட் கிளாத் ஒரு 300 rupees 1 மீட்ரு வாங்கினோம். எனக்கு 1/2 மீட்ரு இருந்தாவே போதும், இல்லை 1 மீட்ரு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். எனக்கு கூட நான் ப்ளவுஸ் தைச்சிக்குவேன். அதனால் நான் 1 மீட்ரு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். 1 மீட்டராக வாங்கிட்டேன். அதுக்கு பாப்பாவுக்கு ஒரு 1/4 மீட்ரு தான் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெட் கிளாத் ஒரு 3 மீட்ரு வாங்கியிருந்தோம். சர்டன் கிளாத் ஒரு 2 மீட்ரு வாங்கியிருந்தோம். லைனிங் மீட்ரு, காட்டன் லைனிங் 1 மீட்ரு தான் வாங்கியிருந்தேன். இது மட்டும்தான் நாங்கள் போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணோம். போத்தீஸில் வாங்கினதுக்கு இனிஷியேட்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் கொடுக்குறாங்க. தென்னை மரம், கொய்யாக்காய் மரம், சப்போட்டா மரம், அந்த மாதிரி பிளான்ட்டாக கொடுக்குறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வரப்போ நீங்கள் 200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் 2 மரம் கன்று கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வரப்போ சப்போட்டா மரம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சீரியஸ்லி இந்த பர்த்டேக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பி. வர ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு பர்த்டே. கண்டிப்பாக ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பர்த்டே அவளுக்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாள். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்து இது பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இது எடுத்தோம். நெக்ஸ்ட் இதை எங்கே போனோம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பலூன்ஸ் அது மாதிரிலாம் வாங்கலாம்னு சொல்லி அலிமல் தெரு அங்கே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் எல்லாமே. அதனால் பர்த்டே திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம்ல, ஹஸ்பண்ட் அன்றைக்கி தான் லீவு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா அந்தளவுக்கு அவ்வளோ கடை இல்லை. ஆனால் போத்தீஸில் ட்ரெஸ் கடையிலலாம் ரொம்ப கும்பலாக இருந்தது. அதாவது போத்தீஸில் ரொம்ப கும்பலாக இருந்துச்சு. பட் அகமது அந்த மாதிரி கடையிலலாம் கும்பல் இல்லை. அதாவது கிறிஸ்மஸ் சீசனால் கொஞ்சம் கும்பலாக தான் இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அலிமால் தெருவில் போயிட்டு நாங்கள் பலூன் பாக்கெட் 2 பாக்கெட்டும், அப்புறம் ஃபர்ஸ்ட் டே பர்த்டேன்னு சொல்லி ஃபஸ்ட் பர்த்டே கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பலூன் இருக்க மாதிரி ஒரு செட் வாங்கிட்டு வந்திருந்தோம்.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அகமதுக்கு போயிடணும். அகமதில் என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்தோன்னா, இது வந்து பாப்பாவுக்கு ஃபுல் டே வந்து அந்த பர்த்டேஸ் ட்ரெஸ்ஸோடு இருக்க முடியாதுல்ல அவளால். அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போ வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி காட்டனும் சாஃப்ட்டு. எனக்கு எப்போவுமே வந்து அகமதில் வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் ஆகட்டும், ட்ரெஸ்ஸோட அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சாரதாஸில் பார்த்துருக்கேன், நிறைய கடையில் பார்த்துருக்கேன். பட் இந்தளவுக்கு எனக்கு குவாலிட்டி வந்து ஒரு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ட்ரெஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆனால் கலெக்ஷன் அதிகமாக இருக்காது அங்கெல்லாம் வந்து. பட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும் ட்ரெஸ். இந்த கலர் தம்பிகிட்ட இல்லவே இல்லை, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப நான் குவாலிட்டியை தான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா தம்பியும் பாப்பாவும் போடுறப்போ வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்து தானே யோசிப்பேன். இந்த 2 கலருமே தம்பிக்கிட்ட இல்லை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. டிஷர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எடுத்தும். பட் நான் அப்போ வந்து பார்க்குறப்ப வந்து ஆஃப் ட்ரௌசர் மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரௌசர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். கடைசியில் வீட்டுக்கு வந்துட்டு நான் பிரித்து பார்க்கும்போது தான் ஃபுல்லாக வந்து ஃபேண்ட் மாதிரி இருந்தது. ஆனால் பட் அவனுக்கு பிடிக்கும். பட் ஒயிட் கலர்னால டக்குன்னு அழுக்காகிடுவார் தம்பி. ஏன்னா வந்து வெளியிலலாம் போவாங்க, விளாடுவாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் வந்து டக்குன்னு அழுக்காக்கிடுவாங்க. இருந்தாலும் பட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு தம்பிக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ட்ரெஸ்ஸு. நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட் பர்த்டே தானே ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு நினைக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்பவே வந்து அப்படின்னா என்ஜாய் பண்ணி நான் வந்து இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணேன். ஒன்று பார்த்து எடுத்தேன். எப்போவுமே அப்படி தான் இருந்தாலும் பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும். நல்லா வந்து செலிப்ரேஷன் கிடையாது, ஃபஸ்ட் பர்த்டே அவளுக்காண்டி நடக்கிற ஃபஸ்ட்டு விஷயம். உண்மையுமே அதான் உண்மை. ஏன்னா வந்து அவள் ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் வந்து மாஷா அந்த பியர் தீம் கேக்கில் வந்து வாங்கலாம், அந்த தீமில் வந்து பலூன்ஸ் அது மாதிரிலாம் வைக்கலான்னு பார்த்தேன். பட் செட் ஆகலைன்றதை விட அமையலை. அதனால் சரி ஓகே, நெக்ஸ்ட் பர்த்டே வந்து தம்பி பர்த்டே அப்போ வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாது, தம்பிக்கு நல்லா விவரம் தெரியும். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாஷா அந்த பியர், ஜேசிபி தீமு, மோட்டு பட்லோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நெக்ஸ்ட்டு 6 மந்த் கழிச்சு அவன் பர்த்டே அப்போ வந்து அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டோம். ஃபைனலாக வந்து இதுதான் பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸும் தம்பிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸும். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த தடவை பர்ச்சேஸ் போனது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சீரியஸாக நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்ததுக்கப்புறம் உடனே எடுத்து வச்சுட்டு நான் அடுத்த ஒரு 2 நாள்லேயே வந்து ஞாயிற்றுக்கிழமை போனோம், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலே வந்து நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பாப்பாவோட அவுட்ஃபிட். ஏன்னா வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட ஈஸியாக சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான். இதுதான் ஃபைனல் அவுட்புட். பாப்பாவுக்கு வந்து ஸ்கர்ட்டும் மேலே வந்து ஒரு கிராப் டாப் மாதிரி ஒரு கீழே வந்து ஃப்ளீட்டட் வச்சது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அவளுக்கு போட்டு காமிச்சோம், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இன்னும் வந்து பெல்ட்டு வைக்கலாமா இல்லை ஷால் டைப்பில் ஸ்டிச் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சா அதில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதில் வர வெள்ளைக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.